இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தவக்கால சிந்தனையில் நாம் தியானிக்க இருக்கின்ற தலைப்பு இயேசுவின் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். இதைத்தான் ஏசாயா 43:4 நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். You are precious in the eyes of the Lord and you will be honored. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால், அவரது விருப்பத்திற்கு இணங்க உண்மையாக வாழ்கிறவர்களை இது குறிக்கின்றது. இதையே திருப்பாடல்கள் 34:15 ஆண்டவரின் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன எனவும் தொடர்ந்து வரும் வசனங்களை நாம் வாசிக்கையிலே அத்தகையோருக்கு பிரதிபலன் ஆண்டவர் அளிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. குடும்பத்தில் பெற்றோர்கள் எல்லா குழந்தைகளையும் வெளியேற பெற்றவர்களாக கருதுகிறார்கள். அவர்களது குவாலிட்டிஸை வச்சு அவர்களை நிர்ணயம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஒரு கொலை குற்றவாளி, திருடன், கெட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் நமக்கு எதிரிட்டு வரும்பொழுது அவர்களை பார்த்த மாத்திரத்திலே நாம் பயந்து ஒதுங்கி போகிறோம். அத்தகைய நிலையில் இருப்போர் கூட ஆண்டவரிடம் வரும்பொழுது அவர்களை அவர் வெளியேற பெற்ற தம் இரத்தத்தினாலே மீட்டு கொள்கிறார். ஜீசஸ் கிளென்சஸ் அஸ் த்ரூ ஹிஸ் பிளட். தமிழ்நாட்டையே கலக்கி கொண்டிருந்த ஆட்டோ சங்கர் என்ற மனிதனை பார்த்து அநேகர் பயந்தார்கள். ஆனால் அவன் ஆண்டவர் பக்கமாக திரும்பி அவருக்கு உகந்த மனிதனாக மாறினான் என்பது உண்மை. அவ்வாறு பாவ மன்னிப்பு பெற்று இயேசுவிடம் திரும்பும் பொழுது அப்படிப்பட்டோரை ஆண்டவர் பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக, அருமையானவர்களாக ஆண்டவர் பார்த்து எந்நேரமும் அவர்களை பாதுகாக்கிறார். ஒரு விவிலிய பகுதியிலே இவ்வாறாய் நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் பணி 28:5 கப்பர் சேதத்தினால் மால்தா என்ற தீவிலே கரை ஒதுங்கின பவுல் அவரை ஒரு விரியன் பாம்பு குட்டி தீண்டியது. விரியன் பாம்பு குட்டி மிகுந்த விஷத்தன்மை மிகுந்தது. அந்த தீவு பகுதியினர் இதை பார்த்த பொழுது இவன் ஒரு கொலைக்காரன் என்பது உறுதி. நீதியின் தெய்வம் இவனை வாழ விடவில்லை என்று சொல்லி கொண்டார்கள். ஆனால் பவுலோ தன்னை கவ்விக்கொண்டிருந்த அந்த பாம்பை நெருப்பிலே உதறி தள்ளினார். அவருக்கு எந்த ஒரு கேடும் நேரிடவில்லை. அதை கண்ட அந்த தீவு வாசிகள் அவரை ஒரு தெய்வம் என்று சொல்ல தொடங்கினார்கள். பாருங்கள், பவுலின் மீது ஆண்டவருடைய பார்வை இருந்தபடியினால் அவர் மதிப்பு உயர்ந்தது. ஏனெனில் பவுல் ஒரு நீதிமான். இதை கேட்கும் சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னும் உங்கள் தவறுகளை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரிடம் திரும்புங்கள். உங்களை கொண்டு அநேக மக்களினங்களை மீட்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே, உமது வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவும். நான் உமது பணியை செய்ய விரும்புகிறேன். உங்கள் பார்வையிலே நான் வெளியேற பெற்றவனாய், அருமையானவனாய் நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? இறைமகன் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.